இது சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப அழகா விளக்கியிருக்கக்கூடிய ஞான யக்ஞம், அதாவது அறிவு தானம் பத்தின உங்களுக்கான சுருக்கமான தகவல் தொகுப்பு. பொதுவா மனுஷங்களோட எல்லா கஷ்டங்களுக்கும் அவங்க செய்யற தவறுகளுக்கும் உண்மையான காரணம் என்ன, அதுக்கு பகவத்கீதை சொல்லக்கூடிய நிரந்தரமான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இதுல சுவாரஸ்யமா பார்க்க போறோம். முதலாவது, நாம பண்ற தப்புகளுக்கும் படுற கஷ்டங்களுக்கும் நம்மளோட அறியாமை தான் முக்கியமான காரணம். இருட்டுல தட்டு தடுமாறி கீழே விழுகிற ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு லைட் போட்டு வெளிச்சம் காட்டுற மாதிரி தான் தானா இந்த சரியான புரிதலை கொடுக்கறது. கண்டிக்காங்க. ஏன்னா இந்த அறியாமைக்கு சரியான புரிதல் ஒண்ணுதான் உடனடியான பெஸ்டான மருந்து. இரண்டாவது, இப்படிப்பட்ட சரியான புரிதலை ஒருத்தருக்கு யார் கொடுக்கறாங்களோ அவங்க தான் உண்மையான வழிகாட்டி. இப்போ ஒருத்தர் கையில பணத்தை கொடுத்தா அது எப்படியோ கொஞ்ச நாள்ல செலவாகிடும். ஆனா கல்விய சொல்லி கொடுத்தா அது அவங்கள வாழ்நாள் முழுக்க காப்பாத்தும் இல்லையா? பணத்தை ஒருவேளை தப்பா பயன்படுத்த வாய்ப்பிருக்கு. ஆனா அறிவை ஒருபோதும் தப்பா பயன்படுத்த முடியாதுங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இறுதியாக, இப்படிப்பட்ட அறிவை மத்தவங்களுக்கு கொடுக்கறது இந்த சமுதாயத்துக்கு எவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா அது தியாகத்தோட அடிப்படையில தான் இயங்கியாகணும். அந்த தியாகங்கள்லயே ரொம்ப சிறந்த தியாகம் மத்தவங்களுக்கு நம்ம அறிவை பகிர்வது தான். அப்போ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கூட ஒரு மிகப்பெரிய சமூக சேவைதான்னு இது நமக்கு தெளிவா புரிய வைக்குது. சரியா? சுருக்கமா சொல்லணும்னா, மத்தவங்களுக்கு அறிவை தானமா கொடுக்கறது தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தியாகம்.